இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி 159 ரன்களில் சுருண்ட நிலையில் இந்திய அணி களமிறங்கி விளையாடி வருகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் பவுமா பேட்டிங் தேர்வு செய்தார். இதன்படி முதல் இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனால் அந்த அணி 55 ஓவர்களில் 159 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசிய பும்ரா 5 விக்கெட்டுகளும் சிராஜ், குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி விளையாடியது. தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஸ்வால் 12 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கினார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 20 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன்கள் எடுத்தது. KL ராகுல் 13 ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் 6 ரன்களும் எடுத்து களத்தில் உள்ளனர்.